எல்லாருக்கும் எல்லாம் ஒன்னா காமராஜிடா. எங்க ராஜு தங்கராஜு சிங்கராஜிடா. நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒன்னா காமராஜிடா. காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர், காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர். எங்க ராஜு தங்கராஜு சிங்கராஜிடா. நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒன்னா காமராஜிடா. பெருசா ஊரும் இல்ல, சொல்லிக்கிட பேரும் இல்ல, காசு பணம் ஏதும் இல்ல, பள்ளியில படிப்பும் இல்ல. நாட்டுக்கு சுதந்திரமும் வீட்டுக்கு நன்மைகளும், நாட்டுக்கு சுதந்திரமும் வீட்டுக்கு நன்மைகளும் காணவே கண்ணையே தந்து விட்ட பெருந்தலைவர், காணவே கண்ணையே தந்து விட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவரே கர்ம வீரர், காமராஜர் அவரே தர்மசீலர். எங்க ராஜு தங்கராஜு சிங்கராஜிடா. நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒன்னா காமராஜிடா. சின்னஞ்சிறுசுகள் எல்லாம் தினமும் படிக்கணும்னு பள்ளிக்கூடத்திலேயே மதியம் சோறு போட்டாரு. போய் வர சாலையிட்டு வேலை செய்ய ஆளை கட்டி, போய் வர சாலையிட்டு வேலை செய்ய ஆளை கட்டி, நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல வழி காட்டினாரு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல வழி காட்டினாரு. காமராஜர் அவரே கர்ம வீரர், காமராஜர் அவரே தர்மசீலர். எங்க ராஜு தங்கராஜு சிங்கராஜிடா. நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒன்னா காமராஜிடா. விவசாயிங்க பாடுபடும் சம்சாரிங்க எல்லாரும் நம் நாட்டுல நல்லா வாழணும். தலசாய்க்க நேரம் இல்ல ஓய்வு உறக்கம் இல்ல, தலசாய்க்க நேரம் இல்ல ஓய்வு உறக்கம் இல்ல. சட்டமும் திட்டமும் நித்தமும் தீட்டினார், சட்டமும். கர்ம வீர காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீர காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர், கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர்.
படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். பள்ளி இருக்குங்க படிங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்த பாசத்துக்கு சொந்தக்காரர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர். கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர். கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். எளிமை நேர்மையை ஆடையாக அணிந்தவர், ஏழை எளியோர்க்கு ஏணியாக நின்றவர். சொத்தை சேர்க்காத சொக்கத்தங்கமே அவர், சோர்வே அறியாத நம்ம நாட்டு நாயகர். சொத்தை சேர்க்காத சொக்கத்தங்கமே அவர், சோர்வே அறியாத நம்ம நாட்டு நாயகர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. கல்வி தந்த கர்ம வீரர், கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர். கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். கல்வி தந்த கர்ம வீரர் காமராசர். கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராசர். தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே, தந்தன நானே நானே தன தந்தன நன்னே நானே. ராஜு தங்கராஜு சிங்கராஜுடா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணா காமராஜுடா. எங்க ராஜு தங்கராஜு சிங்கராஜுடா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணா காமராஜுடா. காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர். காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர். எங்க ராஜு தங்கராஜு சிங்கராஜுடா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணா காமராஜுடா. பெருசா ஊரும் இல்ல, சொல்லிக்கிட பேரும் இல்ல, காசு பணம் ஏதும் இல்ல, பள்ளியில படிப்பும் இல்ல. நாட்டுக்கு சுதந்திரமும் வீட்டுக்கு நன்மைகளும், நாட்டுக்கு சுதந்திரமும் வீட்டுக்கு நன்மைகளும் காணவே தன்னையே தந்து விட்ட பெருந்தலைவர், காணவே தன்னையே தந்து விட்ட பெருந்தலைவர். காமராஜர் அவரே கர்ம வீரர், காமராஜர் அவரே தர்மசீலர். எங்க ராஜு தங்கராஜு சிங்கராஜுடா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணா காமராஜுடா.
வட்டார நாடார் மகளிர் சங்கம் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் சிறப்பு மருத்துவர்களை கொண்டு மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள், நிர்வாகிகள், உறுப்பினர் அனைவருக்கும் என் சார்பாகவும் நாம் சார்ந்திருக்கின்ற நாடார் மகளிர் சங்க சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேம்பிங் மருத்துவ முகாமின் முதல் கட்டமாக நமது மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களை சொல்லணும். அவங்க தான் முழுமையை ஏற்படுத்தி இப்படி பண்ணணும்னு சொல்லி சீர சிறப்புமாக பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர் முத்துகிருஷ்ணன் சார், நீங்கள் வாங்க, காமராஜர் திருவுருவப்படத்துக்கு மாலை அணிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வரிசையாக நின்றுங்கண்ணா, வரிசை அப்படி அந்த சைடு நின்றுங்க, அந்த சைடு நின்றுங்க. சரி பாராட்டுறேன். அதை முன்னிட்டு முதல்ல டாக்டர் முத்துகிருஷ்ணன் சார் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொன்னாடை போட்டுவார்கள். டாக்டர் ஹாரிஸ் காந்தி மருத்துவமனை அவர்களை மேலும் வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் எஸ் மாதவன் MBBS MD முதன்மை மருத்துவ ஆலோசகர் அருணா இதய சிகிச்சை மையம் மற்றும் பல்லோடு மருத்துவமனை மாணவர்களுடன் மாலை அணிவித்தார்கள். டாக்டர் கணபதி MBBS MS ENT DNB ஜெகநாத் அவர்கள் மாலை அணிவித்தார்கள். மாலை அணிவிப்பார்கள். மற்றும் நமக்கு ஸ்கேனிங் மகேஷ் வினோத் கம்பெனி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஸ்கேனிங் மகேஷ் அவர்களை ஞானசேகர் வக்கீல் அவர்கள் மாலை அணிவித்தார்கள். அன்புக்குரிய மக்களே, இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பாக இந்த விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்ற நாடார் மகளிர் சங்க தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இங்கே இதை சிறப்பிக்க நல்ல ஒரு சேவையை உங்களுக்கு தருவதற்காக வந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு மருத்துவர்களையும்
சேவையை காத்திருக்கின்ற செவிலிய பெருமக்களும் மற்றும் அனைத்து தொண்டர்களை நான் எனது மனதார பாராட்டுகின்றேன். இதுபோல ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் என்பது நடத்துவது சின்ன காரியம் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருக்கிற எம்பிபிஎஸ்ல எல்லாருமே நிபுணர்கள் சிறப்பு மருத்துவர். இந்த மாதிரி டாக்டர் நீங்கள் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக செலவு செய்யணும், ஆலோசனைக்கு மிகுந்த பணம் வழங்க வேண்டும். கேன்சர் ஸ்கிரீனிங் சொன்னால் அதுக்கு ஒரு 10,000 ரூபா, 80,000 ரூபாய் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சேவைக்கு நடத்த தயாராக இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு பயன்பெறுவது தான் இவர்களுடைய இந்த முகாமுடைய நோக்கம். அவர் அமைதியாக இருந்து இந்த சேவையை முழுமையாக பயன்படுத்தி செல்லுமாறு அனைவரை கேட்டுக்கொண்டு நாடக சங்க சார்பாகவும் என சார்பாகவும் வந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு மருத்துவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுகளை தெரிவித்து நன்றி வணக்கம். நம்ம இரத்த தான குழுவோட டாக்டர் இரத்த தான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற மெடிக்கல் காலேஜ் டாக்டர் மேடம் அவர்களுக்கு டாக்டர் நாகலட்சுமி மேடம் பொன்னாடை போட்டி கௌரவித்தார்கள். அடுத்தபடியாக முதல் மருத்துவமாக முதல் வார்டாக இருக்கின்ற நீரிழிவு நோய் சிகிச்சை பிரிவுக்கு அனைவரும் வந்து திறந்து வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
என் அன்பு தலைவர் வள்ளியூர் வட்டார நாடார் சங்க தலைவரும் என் பாசத்துக்கும் நேசத்துக்குரிய அன்பு தம்பி ஜோவில் பாட்சிமட் அவர்களை வருக வருகை என வரவேற்று வாழ்த்துகிறோம். இந்த வள்ளியூரிலே இதை எங்களுக்கு ஒரு 5வது முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. பல சோதனைகள் வேதனைகள் வந்ததும் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்படுற ஆள் இல்லை. ஆனாலும் இந்த சிறப்பு முகாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும். அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை சில நோயாளிகளை. ஆனால் நாங்கள் எங்களால் ஏற்ற உதவியை இல்லாதவர்களுக்கு செய்வோம் என்பதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோல இன்னைக்கு எத்தனையோ மருத்துவர்கள் எந்தெந்த வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த முகாமிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர்மார்கள், நர்ஸ்மார்கள், அத்தனை பேர்களுக்கும் இந்த நாடார் சங்கத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல எங்களுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர்களும் சீரோடு சிறப்போடும் இது நடைபெறுவதற்கு நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றோம். அதுபோல அருமை காவல்துறை நண்பர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றோம். அதுபோல ஏழை எளிய மக்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். காப்பி வெளியே இருக்கு, காப்பி குடிச்சுட்டு உள்ளவாங்க. எல்லாத்துக்கும் செக்கப் உண்டு, கண்டிப்பா செக்கப் பண்ணிட்டு நீங்க போகலாம். அதே போல இப்போது இந்த விழா எத்தனையோ லட்சம் செலவாக போகிறது, எல்லோருக்கும் தெரியும். இதை முன்னிட்டு நடத்துபவர் யார் அப்படி என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி வள்ளியூர் நாடார் சங்க தலைவர் அன்பு தம்பி ஜோதி பாட்சிமட் அவர்களுக்கு தான் சாரும். வேற யாரும் செய்ய முடியாது. நாங்கெல்லாம் பின்னால்தான் இருக்கோமே தவிர முன்னாடி வந்து செய்ய முடியாதவர் தான். பணம் போடுறவர் தான், ஆளை பார்க்கிறவர் தான் எல்லாமே. இப்போது இந்த விழா கடைசி வரைக்கும் நல்லபடியா முடியணும், சீரோடு சிறப்போடு நடக்கணும். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர், செவிலியர் மற்றும் பொதுமக்கள், நிர்வாகிகள் அத்தனை பேர்களுக்கும் நாடார் சங்கம் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாடார் சங்க தலைவர் ஜோவில் பாட்சிமட் அவர்களுக்கு ராமச்சந்திரன் அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டி மகிழ்விப்பார்கள். அனைவரும் கரத்தை பொன்னாடை போட்டு மகிழ்விப்பார்கள்.
ஆ நல்லா இருக்குங்க.
சந்திரகுமார் இருக்கீங்களா? சந்திரகுமார் தங்கம் இருக்கீங்களா? தங்கம் என்ன சேர்ந்து நின்னுங்க, சேர்ந்து நின்னுங்க. ரைட், ஓகே, சரி.
இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி சென்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடுகிறேன். ரொம்ப நன்றி, சிறப்பாக பண்ணீங்க எல்லாரும். உங்களுடைய கருத்துக்களை இருந்தால் சொல்லலாம். எப்படி இருந்து யார் எப்படி இருந்து என்ன யாரு அனுபவங்கள் இருந்ததுன்னா ஷேர் பண்ணிடலாம். நீங்கள் என்ன நல்லா இருக்குங்க, ரைட்டு. நம்ம இதோட அடுத்தது இதோட சிறப்பாக செய்யணுங்களா? எப்படி இதுவே சிறப்பு. அதுக்கு என்ன வழிமுறை? அதான் மெயின். அதுக்கு தான் உங்கள்கிட்ட கருத்து கேட்குறோம். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நாங்கள் வெளியிருந்து வேலை பார்த்தோம். நீங்கள் பேசியதோட நீங்கள் தான் தொடர்பில் ரொம்ப இருந்தீங்க. பேசிட்டு எப்படி இருந்தாங்க, என்ன யாரு, அவங்க திருப்திகரமாக இருந்தாங்களா, என்ன யாரு, அதுக்கு உங்களுக்கு தான் ஃபீட்பேக் தெரியும். அந்த ஃபீட்பேக்கை நீங்கள் தான் சொல்லணும். இல்லை இதே மாதிரி கேம்ப் நீங்கள் அட்டன் பண்ணி சிறப்பாக இருந்தா என்ன யாரு? இந்த கேம்போட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ஆணிவேர் அண்ணா ஜோஸ். ஒரு உதாரணம், நாங்கள் மருத்துவர்கள், எங்களுக்கு இது கடமை. இந்த மருத்துவ கடமை சமூகத்துக்கு செய்தான் செய்யணும். தூக்கத்தில் இருந்தாலும் சரி, அறுபுறம் இருந்தாலும் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை செய்வான். ஆனால் இவங்க இதில் கிடையாது. அவர் 12:30 மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டு, சார் சரிதானா, நான் 2 மணிக்கு சரி, அப்படி சக்ஸஸ் ஆகுது. அப்போ இதில் அதிகப்படியான கரகோசம் யார் கிடைக்கணும்? மிஸ்டர் ஜோடி கிடைக்கும். அது முன்னாடி போகிறோம். சென்டருக்கு வாங்க, இங்கே சென்டருக்கு வாங்க. இப்போ அனுபவம்னா எப்படி பேசணும் தெரியாமல் இருக்கலாம். நான் என் அனுபவத்தை சொல்றேன். சரியா? சொந்தமாக ஆஸ்பத்திரி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டாஃப் வச்சு முடிச்சு பேசுறது எப்படி திருப்தியாக போகணும் அப்படி யோசிக்கிறது. நம்மளை தேடி வர பேசிட்டு
ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதை ஏசின்னு சொல்லுவாங்க, மல்டி ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டல். இது மாதிரி தொழில் கிடையாது, நார்மல் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஸ்பெசிஃபிக் வந்து போகிறது பார்த்தா இப்போ நார்மலுக்குள்ள 1.5 தான் இருக்குது. இவ்வளோ பெரிய செட்டப். அப்போ இந்த டெம்பரரி உருவாக்கும் அதோடைய பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்து பொதுமக்களுக்கு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இவங்கெல்லாம் வழியில் வந்து இருந்து சம்பளத்தை வாழ முடியாது. இப்போ ஒருத்தருக்கும் நார்மல் விட்டு அங்கெல்லாம் வர முடியாது, வந்தால் அவங்க அந்த சம்பளம் கிடைக்காது. அப்படிப்பட்ட நிபுணர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து கிடைச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு வேறு அளவுக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் எப்படி தெரியாமல் இருக்கலாம். நான் சொன்னால ஒரு ஃபீட்பேக் போது ஹார்ட் லெவலில் இருக்கணும், அது நீங்கள் ஒரு உணர்ந்துருக்கீங்க, உங்களை பேசி கையாளு அது உங்களே கையாள ஒருத்தர் இருந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி உதவிச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். அது இவங்களை இருந்துருக்காது. ஓகே, நன்றி. அனைவருக்கும் பாருங்கள். முதல்ல டாக்டர் சொல்லுவாங்க, அதாவது இந்த 12 டாக்டர் உள்ள வரைக்கும் டாக்டரே டாக்டர் தான். நான் ஒரு 2-3 டாக்டர் சொன்னேன், கேன்சல் ஆகிடுது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி மேடம் அவங்க டாக்டர் சொல்லுவாங்க, இதை எழுதுனா மேடம் உடனே எழுதுவாங்க. உண்மையும் அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். யாரும் அப்படி வந்து உடனே செய்ய மாட்டாங்க. நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால சொல்கிறேன். நான் எழுதுறேன் அப்படிம்பாங்க. அவங்க எழுதியிருப்பாங்க, டாக்டர் அடிப்பாங்க, மேடம் உடனே எழுதுவாங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம். இதை வந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டே இருப்பேன். சரி, ஏன்னா நம்ம நிறைய பேரோட தொடர்பில் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்க என்ன யாருன்னு பார்க்கும்போது டாக்டர் ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம எனக்கு வேலையே கிடையாது. இப்போ இந்த 12 டாக்டர் வந்து டாக்டர் தான், நான் இல்லை. இந்த 12 டாக்டர் வந்ததுனால தான் இந்த கேம்ப் வந்து சக்ஸஸ். நீங்கள் வந்து சக்ஸஸ். இப்போ நாங்கள் வந்து செய்வோம், வேலை செய்வோம், எடுப்போம். அதை சக்ஸஸ் பண்ணுறது நீங்கள் தான். ஏன்னா பேஷண்ட்டோட நீங்கள் தான், பேஷண்ட்டுக்கும் உங்களுக்கு தானே கம்யூனிகேஷன். எங்களுக்கும் பேஷண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் இருக்கா? இல்லைல்ல. அந்த கேம்பை வந்து சக்ஸஸ் பண்ணுறது நீங்களும் டாக்டர்ஸ் தான். அது சிறப்பாக நடந்தது. நம்ம நினைச்சதோட நிறைய கஸ்டமர் இது பேஷண்ட் வந்துருந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இன்னும் மென்மேலும் இந்த கேம்ப் வந்து சிறப்பாக நம்ம செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக செய்வோம். டாக்டர் துறையோட இந்த கேம்பு சீரும் சிறப்பாக நடக்கும். சரியா? நன்றி. எதுவும் ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். அதுபோக என்னோட ஒத்துழைக்க ஒவ்வொருவரும் இருக்காங்க. காலையிலேருந்து நிறைய பேர் சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து ஒர்க்கிங்கில் தான் இருந்துகிட்டே இருக்கோம் தவிர யாரும் சாப்பிட. இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கோம். என் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சமையல் மாஸ்டர் காலையிலேருந்து அவர் பம்பரமாக இருக்காரு. ஏன்னா இதை செய்ய அதை செய்யணும்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க சலிக்காமல் அவங்க செஞ்சாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். அது இந்த கேம்போட சக்ஸஸ் வந்து ஒரு ஆள் செய்கிற சக்ஸஸ் இல்லை, அவ்வளோ பேரும் யூனிட்டியாக செய்கிறோங்களா, அதான் சக்ஸஸ். அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க டீ எந்த டீ போட்டுப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா இது இல்லை உடனே நம்ம பையன்கிட்ட சொல்லுவாங்க, உடனே போய் வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் நமக்கு கேம்பில் வந்து சக்ஸஸ். அதாவது வர்றவங்க வந்து திருப்தியாக போகணும். அப்போ இன்னைக்கு ஒரு 200 பேர் வந்திருக்காங்கன்னா நாளைக்கு இந்த கேம்ப் 500 மாறும், அடுத்த ஒரு 1000 மாறும். இதுக்கு முதல்ல வந்து வழிகாட்டுது யாரு? நீங்கள் தான். டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தான் இது வெற்றிக்கு காரணம். எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. எதுவும் சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. ஈவினிங் எவ்ரிவன். எங்கள் கேம்ப் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாஸ்பிட்டல் ப்ராக்டிக்கல் மட்டும் தான் போயிருக்கோம். கேம்ப் எப்படி இருக்குன்னே தெரியாது. இங்கே கேம்ப் ஆனால் நல்லா இருந்துச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா மணி பே பண்ணுவாங்க. அதனால அவங்க பேசுகிற ரியாக்ஷனே வித்தியாசமாக இருக்கும். பயப்படுவாங்க ரொம்ப. இது வந்து ஃப்ரீ கேம்ப் போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் எல்லாமே பண்ணாங்க. பேஷண்ட்ஸ் வந்து அங்கெல்லாம் வந்தோம்னா நம்ம எப்படி கவனிக்கணுங்கிற அங்கோட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லுவாங்க. இது அப்படி எதுவுமே இல்லை, நல்லா இருந்துச்சு. நாங்களும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில் என்னையும் பங்கு பெற செய்த
அருமை நண்பர் ஜோவின் அவர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடிப்படை காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவிலே நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்திருக்க காரணமே பெருந்தலைவர் தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கண்டிப்பை பிறந்த காமராஜர், அந்த காமராஜருடைய இந்த பிறந்த நாளிலே இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு முதலாவதாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில நாங்கள் வர சமயத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் நின்று கொண்டு ஒவ்வொரு அந்த பேஷண்ட்களையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கூப்பிட்டு அவர்கள் கொண்டு போனதை பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். நானும் மருத்துவத்துறையை சார்ந்தவன் தான். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் படித்து வெளிநாடுகளிலே 17 வருடம் நான் வேலை பார்த்து தற்சமயம் கெட் இன்ஸ்டிடியூட்டிலே நான் ஒரு விரிவுரையாளராக அங்கே நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் எனக்கும் காமராஜருக்கும் தொடர்பு உண்டு. யாருக்கும் உங்களுக்கு நான் யார்கிட்டையும் நான் இந்த வள்ளியூர் பொதுக்கூட்டத்தில் ஒரு நாள் சொல்லியிருக்கேன். 1973 6ஆம் வகுப்பு நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கே தெரியுமா? கங்காடியா பள்ளிக்கூடத்துல. அப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அந்த ஹாஸ்டல் எங்க இருந்ததுன்னா இப்போ ஆறுமுகம் பெட்ரோல் பங்க்னு சொல்லி நம்ம ரெச்சினை சேர்ந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்புல இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி வந்து அது ஒரு அரசாங்க ஹாஸ்டல் விடுதி. 6ஆம் வகுப்பு என்னுடைய தகப்பனார் வந்து பாஸ்டருக்கும் வாத்தியார், அதனால அவரு ஒவ்வொரு இடமா மாறி போயிடுவாங்க. அதனால நான் அந்த ஹாஸ்டல்ல சேர்ந்து படித்தேன். வரிசையாக வலதுபுறம் காலையில போன பட்சத்தில் வலதுபுறமாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும். கங்காடியார் ஸ்கூலுக்கு எங்க இருக்கு பார்த்தாங்க நம்ம வெச்சினை நம்பியாவில் அந்த பக்கத்துல. திரும்பி வட சமயத்தில் இடது பக்கமாக வந்து கொண்டு இருக்கும். 6ஆம் வகுப்பு. அப்பொழுது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அப்போ அவர் மந்திரி சபையெல்லாம் போய் திமுக ஆட்சியில எஸ்ஐகிதாஸ் லாரி புக்கிங் ஆபீஸ்ன்னு சொல்லி வள்ளியூர்ல ஒன்று உண்டு. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ பசுமதி ஸ்வீட் இருக்கு, அதுல இசைக்கிதாஸ் லாரி புக்கிங் ஆபீஸ். அதுல அண்ணன் இசைக்கிதாஸ் அவர்கள் உட்கார்ந்துருப்பாரு. அவர் கூட நிறைய காங்கிரஸ்காரர்கள் உட்கார்ந்துருப்பார். அந்த சமயத்துல ராமச்சந்திரன் என்கின்ற முன்னாள் மத்திய மந்திரி அவர் கவர்னராகவும் இருந்தார். அவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அங்க ஒரு பெஞ்சு போட்டுக்கோ அதுல உட்கார்ந்துருக்காங்க. நாங்க லைனா வரதை பார்த்து நான் சின்ன பையன் கடைசியா வர்றது சின்ன பையன் மாதிரி முன்னாடி 11ஆம் வகுப்பு, அந்த காலத்துல 11ஆம் வகுப்பு வர இருந்து. இப்பெல்லாம் அதாவது +2 அப்போ வந்து 11 தான் கடைசி. அப்போ நான் 6ஆம் வகுப்புனா சின்ன பையன் மறந்து வந்தது. எங்களை 3 பேரை தனியா இசைக்கிதாஸ் அண்ணாச்சி கூப்பிட்டுட்டாரு. இப்போ எது கூப்பிடாருன்னு பார்த்தா அங்க ஒரு வளர்ந்த உருவம் இருக்குது. கை 2 கையும் முட்டுக்கு கீழே இருக்குது. அப்படி கம்பீரமா ஒரு கதர் சட்டை போட்டு நிற்காப்புல. அப்போ எங்களை கூப்பிட்டு அவருக்கு ஸ்டைல பேசினாரு. பேசினோன்னு என்ன விருப்பமா ஆக போறீங்க, என்ன படிச்சு என்ன மாணவனா நீ வர போற அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் சொன்ன பதில் வக்கீலா வர போறேன் அப்படின்னு. தலையில கை வச்சுட்டு ஒரு அடிதான் இருக்கு. நமக்கு அவர் கை பெரிய கை தலையில வச்சு அமைக்கிட்டு நீ நல்லா வருவன்னு சொல்லி நல்லா இருப்பேன்னு அழகா சொன்னார். இன்னைக்கு அதனால நல்லா இருக்கேன். அவருடைய ஆசீர்வாதம். நாங்கள் ஒரு 3 பேர் 6ஆம் கிளாஸ் படிச்ச 3 பையன் மாதிரி இன்னைக்கு நல்லா இருக்கோம். எங்க 3 பேருக்கு மேல தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டாரு. அதனால எனக்கு காமராஜ் அவர்கள் எனக்கு தலையில கை வைத்து என்னை ஆசீர்வாதம் பண்ண அந்த நினைச்சு இன்னும் நான் பெருமைப்பட்டுக் கொள்வேன். அப்படி நம் படிப்புகள், அதாவது மனசுல அந்த இதுல இது பண்ணணும். காமராஜர் படிக்க வச்சாரு, அதனால படிச்சோம், இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கோம். நீங்களும் இந்த நிலைமைக்கு வர காரணம் காமராஜருடைய அந்த கல்வி கண் திறந்தார். அந்த காலத்துல நிறைய பேர் படிக்காம சூதாரியாக சுற்றி கொண்டிருந்த சமயம், சின்ன வயதிலே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி மதிய உணவு கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து இன்று எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்குன்னா காமராஜர் அவர்கள். எனவே நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள். நம்ம காமராஜர் அவர்களை இந்த நேரத்திலே நாம் நினைவேற்றிக் கொண்டு இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில உங்களை நம்ம ஜோவின் அண்ணன் எனக்கு ஒரு மத்தியானம் போல போன் பண்ணுறாரு. இப்படி ஒரு கேம்ப் நடைபெறுது, அதனால எனக்கு நர்சஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாப்புல.
உடனடியாக சொன்னாங்க, சார் நீங்கள் கவலைப்படாங்க, எங்கள் இன்ஸ்டியூட் இருக்கு. அதே மாதிரி என் மகன் வந்து இந்த கெச்சி நம்மளுடைய எக்ஸல் காலேஜில் வந்து டியூட்டராக இருக்காப்புல. உடனே அங்கே உள்ள அந்த மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சார் அங்கே பார்க்க சொல்லி அவர்கள் எல்லோரும் இங்கே 2 இன்ஸ்டியூட்ல இருந்து இங்கே வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. அதே போல இங்கே இவர்களை ஏற்றுக்கொண்ட நம்முடைய மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் நம்ம டாக்டர் வந்து இருக்காங்க. எனக்கு அந்த ஈஸ்வரி ஆஸ்பத்திரியை பற்றி எனக்கு நான் சொல்லணும். நான் வந்து லேப் டெக்னீஷியனாக புத்தேரி ஆஸ்பத்திரியில் இருக்கிறதுல அம்மாவும் ஐயாவும் அங்கே வேலை பார்த்ததுல ஒரு நாள் ராத்திரி 11 மணி என்னை கூப்பிடுறாங்க. அப்போ டாக்டர் மல்லிகா ராணி அப்படின்னு சொல்லி 2 டாக்டர் அங்கே வேலை பார்த்தா என்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகள் அங்கே டாக்டராக இருந்த சமயத்தில் ஒரு பி நெகட்டிவ் குரூப் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. டாக்டர் வந்து அந்த லேப் டெக்னீஷியன் இல்லை. நான் புத்தேரி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து இருக்க சமயத்தில் 11 மணிக்கு எங்கள் வீட்டில் வந்து கிழக்கு ஃபோன் உண்டு. ஏன்னா எங்கள் அண்ணன் வெளிநாட்டில் இருந்ததுனால அந்த காலத்துலேயே அந்த ஏரியாவில் எங்கள் வீட்டில் பார்த்தா ஃபோன் உண்டு. அந்த ஃபோனில் எனக்கு ஒரு கால் வந்து உடனடியாக ஈஸ்வரி ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு அங்கே போனேன். டாக்டர் அம்மாவை பார்த்தேன். டாக்டர் அம்மா வந்து சின்ன பையனா, ஐயோ எப்படி இதை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு டக்குன்னு போட்டு அந்த நெகட்டிவ் குரூப்பை பார்த்து அது குரூப் டெஸ்ட் இதெல்லாம் செட் பண்ணி அது நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த இதை இணைத்து பார்க்குற அந்த அம்மா அவங்க இருக்காங்க இங்கே நம்ம டாக்டர் அவங்களுடைய மகன். அப்போ அந்த ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இன்னும் அடுத்த ஒரு பெரிய கேம்ப்ல நாம் எல்லாம் சந்திப்போம். அருமையாக நடத்தி தந்த நாடார் மகாஜன சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நம்முடைய சார் வச்சிருக்காங்க, அவர்களும் பேசுவார்கள் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இப்போ எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கிறேன், ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். வரிசையாக வந்து நீங்கள் வாங்கிக்கணும். டாக்டர் வந்து கொடுப்பாங்க. சோபா Sweta, Sneha, Sneha, Soundarya, Ruth Exiba, Ruth Exiba, Ruth Exiba, Magara Jyoti, Magara Jyoti, Ruth Exiba, Magara Jyoti, K. Dhanusha, K. Dhanusha, R. Satya, R. Satya, G. Isakyamma Namuda, G. Isakyamma Namuda, G. Isakyamma Namuda, A. Aruna Sandila, A. Aruna Sandila, M. Kiran, G. Jiva, G. Jiva, S. Lourdes Anushya, S. Lourdes Anushya, C. Nenap Devapriya, C. Nenap Devapriya, A. Muthu Subhita, C.
ஜி மகா சரண்யா. ஜி மகா சரண்யா. ஏ பிரபா. ஏ பிரபா. ஏ பேச்சியம்மாள். ஏ பேச்சியம்மாள். எம் சந்தனமாரி. எம் சந்தனமாரி. ஈ ரம்யா. எம் சந்தனமாரி. ஈ ரம்யா. கே வேதப்பிரியா. கே வேதப்பிரியா. ஆர் ரைட்டீஸ்வரி. ஆர் ரைட்டீஸ்வரி. எம் அபிஷா. எம் அபிஷா. கே அபிதா. கே அபிதா. எம் ஆனந்தி. எம் ஆனந்தி. எஸ் அனுஷியா. எஸ் அனுஷியா. பி மதுமிதா. பி மதுமிதா. எம் நிவேதா. எம் நிவேதா. வி ரேணுகா. வி ரேணுகா. எஸ் சிந்தரசு. எஸ் சிந்தரசு. வி முகிலா. வி முகிலா. எம் அபிநயா. எம் அபிநயா. வி சுபாஷினி. சுபாஷினி. வி காவ்யா. எம் சூர்யா. எம் சூர்யா. வி மகேஷ் குமாரி. எம் சூர்யா. வி மகேஷ் குமாரி. ஐ கே பொன்மலர். ஐ கே பொன்மலர். எம் ராமச்சந்திரா. எம் ராமச்சந்திரா. வி சங்கீதா. கே மமிதா. கே மமிதா. கே உதயா. ஏ மாதவி. ஏ மாதவி. ஐயா, நான் ஒரு குழந்தை மருத்துவர். ஆனால் என்னுடைய வந்த இடத்த பார்க்கணும். என்னுடைய வீடு மொத்தம் அவ்வளோதான் கலந்த முடியல. இந்த வானத்தை போய் கண்ணீர் விடுவாங்க. கண்ணீர் ஒழுங்குற ஓரத்தை சொல்லலாம். வள்ளியூர் அரசு பள்ளியில் முதல் வகுப்பு. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நமக்கு வாழ்க்கை நிறைய குறிக்கோள் இருந்தோம். நீங்கள் செவிலியர்கள் உலகத்தில் உன்னதமான சேவை. அதுக்காக சந்தோஷப்படணும். வேறு என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஃபுட்பால் அடிக்கிறவன் அந்த ஃபுட்பால் இருக்கிறவன் தான் பெரிய யோகி. அதோட காட்டுறது தவங்கிறது பெரிய யோகி கிடையாது. ஒரு மனசை வச்சு செய்கிறவங்க உத்தமானவங்க. எப்படி ராமருக்கு அணியில் வேலை செய்யறது ஒரு அது பெருமையாக பேசப்படுறோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எவ்வளோ செஞ்சு திருப்திப்பட்டுடணும். உங்களுக்கு ஏதாவது சாதனை சேர்ந்து மருத்துவம்னா நீங்கள் இனி குடும்பத்தை உண்டாக்கி முயற்சி பண்ணி அதில் ஒன்றை பெரியாக்கி நீங்கள் சொல்லணும். ஆனால் இதுவரை நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய சேவை நான் பார்த்தேன். எல்லாரும் சந்தோஷமாக இன்வால்மெண்டோடு செஞ்சீங்க. மிகப்பெரிய சக்ஸஸே உங்களுடைய இன்முகமான ஒரு சேவை தான்.
நல்லா வரும் வாழ்த்துக்கள். டாக்டர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக ஷீல்டு வழங்குகிறார். ராமநாதபுரத்தின் உபகரணம் வழங்கப்படுகிறது. டாக்டர் Gate Institute of Technology அவர்களின் சமையல் மாஸ்டர் தர்மராஜன் அவர்கள் நேரிட்டு வரக்கூடிய அன்புடன் அழைக்கிறோம். போனாலே அன்பிக்கப்படுகிறது. அனிதா மேரி அவர்களுக்கு நமது மண்டபத்தின் மேனேஜர் மரியாதை அண்ணாச்சி அவர்கள் I can say சிவாங்க அதாவது என்னுடைய போர்படை தளபதி முருகன் ஐயா வாங்க. 2 நாள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி கொடுத்தது வந்து இவருடைய இன்னும் செய்ய உண்டு. இந்த 2 கொடுத்தது அந்த கேப் தான் தெரியுது. 8000 நோட்டீஸ் அடித்தோம், யாருமே கொடுக்கல. அங்கங்கே நம்மளை ஏமாத்திட்டான். ஒரு 25 ஊரா நோட்டீஸ் கொடுத்தாரு. அதை பாராட்ட கண்டிப்பா. இந்த கேம்ப்ல வந்து நிறைய வெளியூர்ல வந்திருப்பாங்க. யாரு ரிசப்ஷன்ல யார் இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும். வெளியூர்ல இருந்து நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் தான் அவங்க. விடுபட்டவங்க யாரும் இருக்காங்களா? இந்த விழாவில் சீரும் சிறப்புமாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமையை செவ்வன செய்து நம்முடைய மருத்துவ முகாமை சீரும் சிறப்பாக சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் சார்பாகவும் நான் பயணிக்கின்ற
பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் சார்பாகவும் நாடார் மாதவ சங்க சார்பாகவும் நன்றி நன்றி என்ற